இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண மலை கிடையாதுங்க. மதுரை மாவட்டத்தினுடைய அடையாளமாகவும் வரலாற்று சின்னமாகவும் விளங்குது. யானை மலை அப்படின்றது தான் இந்த மலையுடைய பெயர். சுமார் 4000 மீட்டர் நீளமும் 1200 மீட்டர் அகலமும் 400 மீட்டர் உயரமும் இருக்கு. கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த மலை ஒரு யானை படுத்திருப்பது போல இருக்கிறதுனால இந்த மலைக்கு யானை மலை அப்படின்ற பெயர் வந்துருச்சு. நரசிங்க மங்கலம் அப்படின்ற அந்த மலையை ஒட்டிய பகுதிக்கு ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. யானைமலையோடைய முக்கியமான வரலாறுன்னு பார்த்தா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமணர் கல்படுகைகள் கிடைச்சிருக்கு. இங்க சமணர் காலத்து குகைகள் இருந்ததாகவும் அங்க சமண துறவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த பண்டைய காலத்து தமிழ் கல்வெட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமானதாக 2 வரிகள் கொண்ட கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்குங்க. இதுல இவக்குன்றம் அப்படின்னா யானைமலை அப்படின்றது பொருள்படுது. அதை வச்சு பார்க்கும்பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த இடத்துக்கு யானைமலை அப்படின்றது தான் பெயரா இருந்திருக்கு. இங்கே சமணர் படுகைகள் மட்டும் இல்லைங்க, யோக நரசிம்மர் கோயில்னு ஒரு அற்புதமான குடைவரை கோயிலும் இருக்கு. பண்டைய பாண்டிய மன்னர்கள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அப்புறமா ஆட்சி செய்த பல்வேறு மன்னர்கள் காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்திலிருந்து மன்னர்கள் இதை ஒரு அதிசயமா பார்த்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அடுத்த முறை நீங்க மதுரை பக்கம் போகும்போது ஏதோ சாதாரண மலையை கடந்து போறோம்னு நினைக்காம இவ்வளவு சிறப்புகள் கொண்ட மலையை கடந்து போறோம்னு பெருமையா கடந்து போங்க. இந்த மாதிரி பல வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.